நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க சத்யா? பாட்டு உள்ள வந்துட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? இவர்தானா? ஆமா இவர்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க சார். எங்கெங்க கூப்பிடுறீங்க? பிளட் கொடுக்க சார். என்னது? பிளட்டா? வாங்க சார், டைம் ஆயிட்டு இருக்கு. ஏங்க இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏங்க நீங்க வாங்க, இங்க வாங்களேன். இப்படி நில்லுங்க. ஏங்க யாரை கேட்டு நான் பிளட் கொடுப்ப முடிவு பண்ணீங்க? ஏங்க சின்ன வயசுல எனக்கு பிளட்னு அலர்ஜி தெரியுமா? ஒரு சொட்டு ரத்தத்தை பார்த்தா நான் மயங்கி விழுந்துருவேன். என்ன போய் பிளட் எல்லாம் கொடுக்க சொல்றீங்க? பார்த்தா தானே மயங்குவ. ம். பாக்காத. ஆ? பிளட் எடுக்கும்போது கண்ணை மூடிக்கோ. ஆறா கண்ணை முடிக்கவா? ஏங்க சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க, என்னால பிளட் எல்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். அங்க ஒரு பொண்ணு உயிருக்காக போராடின்னு இருக்கா. அந்த உயிரோட மதிப்பு தெரியாம இப்படி லேட் பண்ணி சும்மா விளையாடுன்னு இருக்காத. பாருங்க ஐசியூல இருக்காங்க மொத்தமா. ஏங்க இருங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏங்க சொன்னா கேளுங்க, நான் என் வாழ்க்கையில பிளட் எல்லாம் கொடுத்ததே இல்லைங்க. என்னடா உள்ள போனவங்கள ஆளையே காணோம். வாடா உள்ள போய் பாப்போம். வா. ஏய் வாடா. ஏய் உள்ளதானடா வந்தாங்க, எங்க போனாங்க? இங்க வச்சு என்னடா பண்ண முடியும்? அத அப்புறம் பாத்துக்குவோம், முத எங்க போனாங்கன்னு தேடுறா. ஏய் வாடா அந்த பக்கம் போய் பாப்போம். இங்க தேடுவோம், வா. ஆ. பார். ரத்தம் மட்டும் கொடுத்தா போதும். மலர் இப்ப ஒரு ரத்தம் கொடுப்பாரு. சரி. ஏங்க இது ரொம்ப வலிக்காது இல்ல? இந்த பொண்ணோட நிலைமையை நினைச்சுக்கோ, வலிக்கவே வலிக்காது. எவ்வளவு வலிச்சாலும் பரவாயில்லைங்க. புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. ஹே உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன், உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். அட அச்சம் மாடம் நாடம் எல்லாம் சட்டென்று ஒட்டி கொண்டது, உன்னை தினம் பார்க்க சொல்லி ஐயையோ கண்கள் அலையிடுது.
போட்டீங்களா ம் போட்டாச்சு. ஆ. ஐயோ என்ன இது திடீர்னு நின்னுச்சு? ஏங்க என்னங்க எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? பெரிய ஹாஸ்பிட்டல், பவர் பேக்கப்லாம் இருக்கும். 2 minutes ஆன் ஆயிடும். பயப்படாதீங்க, நான் இருக்கேன். டேய் இப்ப அவங்க லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட என்ன ஆகும் நினைக்கிற? டேய் இப்பதான் ரத்தம் கொடுத்துருக்காங்க, அதுவே பாதி கேரா இருக்கும். லிஃப்ட் ஓபன் ஆகாமலே இருந்தா ஆக்சிஜன் கம்மியாகி மூச்சு திணறல் வரும்டா. லிஃப்ட் பாதியிலேயே நின்றுச்சுன்னு இங்க உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க ஆளை கூட்டிட்டு வந்து சரி பண்றதுக்குள்ள கண்டிப்பா பாதி உயிர் போயிரும்டா. டேய் மீதியை நாம முடிச்சு விட்டுருவோம்டா. டேய் அவன் மட்டும் தான்டா பிளட் கொடுத்துருக்கான். 2 பேர் வந்திருக்காங்கன்னா 2 பேர் தானே ரத்தம் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நம்ம நினைச்சது நடக்கலனா வெளியில வந்ததும் ரோட்ல வச்சு கதையை முடிக்க வேண்டியதான். ஏங்க பவர் பேக்கப் இருந்தா லிஃப்ட் நேரம் ஆனா இருக்கும். வேற ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேங்க. நான் பதிலே காணோம். லிஃப்ட்ல ஒருத்தர் மயக்கம் போட்டாருங்க. ப்ளீஸ் யாராவது வாங்க. என்ன பாரு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. அவள் பேபி ஹெல்ப் ஹெல்ப். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அவள் பேபி உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். அட அச்சம் அடம் நாணம் எல்லாம் சட்டென்று ஒட்டிக்கொண்டது. உன்னை தினம் பார்க்கச் சொல்லி ஐயையோ கண்கள் அலறியது. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. இவனை தூக்கிட்டு சீக்கிரம் போங்கப்பா. ஏய் பாத்து பாத்து பாத்து.
பிளட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டாரா? இல்ல டாக்டர். ஏன்? இல்ல வெளியே போய் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலான்னு சொன்னான். என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பிளட் கொடுத்திருக்காரு, ஜூஸும் குடிக்கல, லைட்டா ட்ரவுசினஸ் ஆயிருக்காரு. அந்த நேரத்துல லிஃப்ட் நின்னதும் ஆக்சிஜன் கம்மியானதுனால மயங்கிட்டாரு. நல்ல வேலை அந்த நேரத்துல நீங்க யோசிச்சு கரெக்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கீங்க. அப்படி நீங்க அந்த டைம்ல அப்படி பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளமா இருக்கும். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலா தான் இருக்காரு. தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்ல. இப்ப எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டாக்டர் நாங்க இப்ப போலாமா? தாராளமா போலாமா? சிஸ்டர், ட்ரிப்ஸை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். டேக் கேர். பாத்துக்கோங்க. ஹலோ, என்ன ரவுடி பேபி இந்த டைம்ல கால் பண்ணியிருக்கீங்க? நான் பேச ஆரம்பிச்சதுமே மயங்கிட்டியா? எனக்கு எதுவுமே தெரியலங்க. நீங்க எப்ப பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, எதுவுமே ஞாபகத்திலே இல்ல. நான் டோட்டலி ஒரு கிடினஸ்ல இருந்தேன்ல, அதான். ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்கல்ல, அது மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு, மத்த எதுவுமே எனக்கு கேட்கல. சரி இப்ப சொல்லுங்க. ஹலோ ஹலோ ரவுடி பேபி, இருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, அது இப்போ வேணாம். ஏன்? அது நான் இன்னொரு நாள் சொல்றேனே. இப்ப சொன்னா என்ன? எனக்கு தூக்கம்லாம் வரலங்க, சொல்லுங்க. இல்ல அப்படி இல்ல, அத போன்ல சொல்ல முடியாது, நான் நேர்லயே சொல்லிடுறேனே. அப்படியா? சரி ஓகே. ம் சரி, நான் வச்சிடுறேன். ம் குட் நைட், பாய். அங்கிள் ஒரு நிமிஷம் உட்காருங்களேன். ம் சொல்லுங்க. உங்க காலை தூக்கி இங்க மேல வைங்களேன். எதுக்கு? நீங்க வைங்க அங்கிள், ப்ளீஸ். ம் வச்சிட்டேன். ஏய், என்ன பண்ற? எங்க அப்பா சொன்னாரு, உன்னை காப்பாத்தின சாமி அவர்தானே. ஏங்க என்னங்க? அவர் வந்தா அவர் காலில் விழணும்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணதுனால என்னால எந்திரிக்க முடியல, அதான். எத்தனை கோடி சம்பாரிச்சா கூட இப்படி ஒரு ஃபீல் கிடைக்காதுங்க. இப்போ நான் இருக்கிற சந்தோஷம் அப்படி வேற மாதிரி இருக்கு. அத எப்படி நான் வார்த்தையில சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படி வேற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குங்க. அன்னைக்கு அந்த பாட்டிக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண சொன்னீங்க, நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். இன்னைக்கு இந்த குழந்தை அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் நினைப்பேங்க. ஆனா யாருக்கு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க யாருக்காவது தொடர்ந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களால முடியாட்டியும் அடுத்தவங்களை வச்சு செய்ய வைக்கிறீங்க. என்ன மனசுங்க உங்களுக்கு? இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் எதுன்னு தெரியுமா? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான்.
இதை எனக்கு என் அப்பா சொல்லி கொடுத்தாரு, நான் அதை பண்ணிருக்கேன். இது சரின்னு பட்டுச்சுன்னா இதை நீயும் பண்ணு. இந்த லைஃப்ல அதுவும் இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களை நான் டோட்டலா வேற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் டோட்டலா வேற டைமென்ஷன்ல பாக்குறேங்க. இப்பவும் சொல்றேன், என்னானாலும் சரி என் லைஃப் ஃபுல்லா நீங்க என் கூடவே இருக்கணும். ம், ஓகே இல்ல? அதைத்தானே நானும் ஆசைப்படுறேன். இருப்பீங்கல்ல? ம், ம். வாங்க போலாம். மச்சி இங்கே பாருடா, பைக் ஓட்டுறது பொண்ணுடா. ஆமா மச்சி. பாஸ், உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாதா? நான் வேணா கத்து தரவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ போங்க. மச்சான், இப்ப எல்லாம் தெரியுன்னு சொல்ற பசங்களோட தெரியாதுன்னு சொல்ற பசங்களை தான்டா பொண்ணுங்களுக்கு ஆமா ரொம்ப மச்சி. பிடிக்கும். பல்லு இருக்கிறான், பகடா தின்றான். நமக்கு எதுக்கு மச்சி வைத்தறிச்சல? வா மச்சி, நம்ம போலாம். பாஸ், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க boss. வரட்டா? Bye, bye. பாய். இப்போ நீங்க வண்டி நிறுத்த போறீங்களா இல்லையா? நிறுத்துங்க, நான் சொல்றேன். எதுக்கு டென்ஷன் ஆகுற நீ? நிறுத்துங்க. நீங்க இறங்குங்க, நான் ஓட்டுறேன். இப்ப என்னதான் இப்போ பிரச்சனை? நீங்க பைக்கை கொடுக்க போறீங்களா இல்லையா? என்ன மிரட்ட மாதிரிலாம் பேசுற? குடு முடியாப்பா. கொடுக்க முடியாதா? அப்ப நான் நடந்தே போய்க்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. அமுல் பேபி, 6 கிலோமீட்டர் நடப்பியா? 6 கிலோமீட்டரா? ஐயோ, நடந்து போறதுக்குள்ள விடிஞ்சிருமே. சமாதானமாயிடலாம். ம், இரு நானே வரேன். அப்பாடா. வா போலாம். ஏங்க ப்ளீஸுங்க, நான் ஓட்டுறேங்க. சோ நீ தான் புரிஞ்சுக்கணும், இந்த பைக் அவ்வளவு சாதாரணமாலாம் ஓட்ட முடியாது. நீங்க மட்டும் ஓட்டுறீங்க? நான் மெக்கானிக்கு, எவ்வளவு சொதப்பலான வண்டியா இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி ஓட்டிடுவேன். இந்த பைக்ல என்கிட்ட கொடுத்தீங்கன்னா சும்மா வச்சு சர்ன்னு ஓட்டுவேன், அதுவும் ஏர்ல. என்கிட்ட கொடுத்து மட்டும் பாருங்க, அது எப்படி ஓட்டுறன்னு உங்களுக்கே தெரியும். உட்காருங்க. வா. இப்ப எப்படி ஓட்டுற மட்டும் பாருங்க, டாப் கியர்ல. ஏய், ஏய். அந்த பைக்கை ஃபாலோ போலாம், பண்ணு. உட்காருங்கம்மா. பாத்து பாத்து பள்ளமா இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், பயப்படாம உட்காருங்க. யோ பிரேக் புடி. இருந்தாதாங்க பிடிக்கிறதுக்கு. வண்டி ஓட்டாதுன்னு சொன்னா கேட்டியா? ஏங்க உங்க வண்டி நாங்க எப்படி இருக்கு? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. அது நீங்க டீடைலா சொல்லிருக்கோம். எந்திரி. ஆ. ஏங்க இருங்க இருங்க, நானே கழட்டுறேன்.
ஓகே போலாமா? இதெல்லாம் யதார்த்தமா நடக்குதா இல்ல பிளான் பண்ணி நடக்குதானே தெரியலப்பா. ஆனா எனக்கும் அவனுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்துனே இருக்குது. எனக்கே தெரியுது நான் ரொம்ப மாறினே இருக்கேன்ப்பா. நஸ்தியா செயின்லாம் புதுசா இருக்கு. ஏது? டேய் என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க? அமுல் பேபி தான் குத்துருப்பாரு இல்ல சத்யா? ஹேய் பாரா, சத்யா வெக்கலாம் படுது. டேய் சும்மா இருங்கடா. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். என்ன வர சொல்லிட்டு அமைதியாவே இருக்க? நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அதான் உன்னை பார்த்தாலே தெரியுதே. என்ன ப்ராப்ளம்? சத்யா தான் ப்ராப்ளமே. வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாலும் அவளால எனக்கு பிரச்சனையா தான் இருக்கு. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ அவளால உனக்கு எப்படி ப்ராப்ளம்? நல்லது நினைச்சு கிழிச்சா அவ. ஏய் உனக்கு அவளால என்ன பிரச்சனை இப்போ? அத சொல்லு முதல்ல. மாப்பிள்ளை வீட்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா சம்பந்தம் பண்ண மாட்டாங்களோன்னு நினைச்சு எங்க அம்மா இப்படி ஒரு பொண்ணு இருக்கான்றதை மறைச்சிட்டாங்க. ஆனா இப்போ அவ பிரபு கூடவே க்ளோஸா இருக்கா. அதான் பழக்கடையில வச்சு நானும் பார்த்தனே. ஆனா சத்யாக்கு பிரபு எப்படி தெரியும்? அத விசாரிச்சியா? எப்படின்னு தெரியல. ஆனா அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பிரபு சொல்றாரு. ஒரு நாள் அவளை இன்ட்ரோ பண்றேன்னு ஒர்க் ஷாப்புக்கே என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. நல்ல வேலை அன்னைக்கு அவ அங்க இல்ல. ஃப்ரெண்டா தானே பழகுறாங்க, அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க. நீ தேவையில்லாம எதையும் நினைச்சு பயப்படுறேன்னு நினைக்கிறேன். பிரபு கிட்ட சத்யா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவ பிரபு லவ் பண்றான்னு தான் தோணுது. நீ அவளை கூப்பிட்டு சொல்லு. அடுத்த நிமிஷம் அவ பிரபுவை விட்டு விலகி போயிடுவா. அவ உனக்குனா எதை வேணாலும் செய்வா. யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளை கால் பண்ணி இங்க வர சொல்லு. விஷயத்த சொல்லு, அவளே விலகி போயிடுவா. ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். நீ ஃபோன் பண்ணது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? நான் உன்னை பார்க்கணும். நானும் உன்னை பார்க்கணும்க்கா. ரொம்ப நாள் ஆச்சுல. இப்போ எங்க இருக்க? ஒர்க் ஷாப்ல இருக்கேன். நான் சொல்ற இடத்துக்கு உன்னால வர முடியுமா? என்னக்கா இப்படி கேக்குற? நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உடனே அங்க வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்ல இருக்கேன். லேட் பண்ணாம சீக்கிரமா வா. ஓகேக்கா, சரி. சத்யா, எதுக்கு உன்னை இப்ப இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? வெளியில உன்னை நான் பார்த்தேன். பேசலான்னு பார்த்தா கூட வேற ஒருத்தர் இருந்தாரு. யார் அவரு? எங்கக்கா? ஒர்க் ஷாப்ல பாத்தியா? இல்ல, அவர் கூட நீ பைக்ல போயிட்டு இருந்த. அன்னைக்கு கூட அவரை டிவில பார்த்துட்டு அமுல் பேபின்னு ஏதோ ஒன்னு சொன்னேன். அவர் என் ஃப்ரெண்டுக்கா. ஃப்ரெண்டுனா பாய் ஃப்ரெண்டா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. சத்யா, இப்படி ஒண்ணு நடக்கணும்னு தான் நானும் அம்மாவும் பாட்டியும் ரொம்ப ஆசைப்படுறோம். எங்க இப்படியே இருந்தா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். நீ லவ் பண்றேன்னு சொன்னா நான் தான் சந்தோஷப்பட போறேன். வெளியில உன்னை நான் பார்த்தேன். பேசலான்னு பார்த்தா கூட வேற ஒருத்தர் இருந்தாரு. யார் அவரு? எங்கக்கா? ஒர்க் ஷாப்ல பாத்தியா? இல்ல,
அவர் கூட நீ பைக்ல போயிட்டு இருந்த. அன்னைக்கு கூட அவரை டிவில பார்த்துட்டு அமுல் பேபின்னு ஏதோ ஒன்னு சொன்னேன். அவர் என் ஃப்ரெண்டுக்கா. ஃப்ரெண்டுனா பாய் ஃப்ரெண்டா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அன்னைக்கு நான் அவரை பத்தி கேட்டப்போ அது வேற மாதிரி கதை, இன்னொரு நாள் சொல்றேன்னு சொன்னேன்ல. நானும் கேட்கல, நீயும் சொல்லல. வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தானா? நீயே அப்படி அன்னைக்கு சொல்ல போற? அவன் என்ன லவ் பண்றான் போல இது. உன்கிட்ட அவர் சொன்னாரா? இல்லக்கா, ஆனா அவன் நண்டுகிறதெல்லாம் பார்த்துட்டு பசங்க தான் சொல்லுவானுங்க. அவன் நம்ம ஏரியாவுக்கு வரதே என்ன பார்க்கறதுக்கு தானே சொல்லுவானுங்க. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நான் தான். ஐயோ அக்கா, சரி விடு, என்கிட்ட சொல்றதுக்கு நீ கூச்சப்படுறேன்னு நினைக்கிறேன். ஆனா நீயா போய் ஃபர்ஸ்ட் உன் லவ் சொல்லிடாத. அவரா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. என் கல்யாணம் முடியற வரைக்கும் தள்ளி போடு. அதுக்கப்புறம் நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றேன். அக்கா ரீசன் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன், தெரியும்ல? எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஆக்சுவலா உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அம்மாவும் பாட்டியும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஐயோ அக்கா, அவங்களாண்டெல்லாம் சொல்லிடாத. நான் இப்பவும் சொல்றேன், அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. சரி விடு, நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காத. அக்கா சொன்னதை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்கோ. சரி, நீ கிளம்பு. சரிக்கா. சத்யா, ஏதாவது சாப்பிட்டு போ. இல்ல எனக்கு வேணாம், நான் கிளம்புறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாயிடும். கணவன் மனைவினா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த உலகத்துக்கே உதாரணமா இருக்க போறாங்க. இருந்தாலும்
சொல்லுங்க. அது ஏன் கேக்குறீங்க? சொன்ன விஷயத்த சொல்லிட்டேன்ப்பா. ம். இந்தாங்க. எடுத்துக்கங்க. ரைட், தேங்க்யூ. என்னம்மா சக்கரை ரொம்ப கம்மியா இருக்க? டாட், எனக்கு என்னமோ கரெக்டா இருக்க மாதிரி தான் தோணுது. எனக்கு கம்மியா இருக்குடா. ஆ? உங்களுக்கு சுகர் இருக்குன்னு அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ அத்தை சொன்னாங்க. சொல்லிட்டாளாவா? ம். பாத்தீங்களாம்மா, இப்பயே என் மருமகளுக்கு என் மேல எவ்வளவு ஆக்குற. அப்புறம் குருஜி வர சொல்லியிருந்தாரு, போய் பார்த்தோம். அவரு மறுபடியும் ஒரு நிச்சயதார்த்தத்தை வைங்கன்னு சொல்றாரு. நிச்சயதார்த்தம் தான் ஏற்கனவே பண்ணியாச்சே. அத அவர்கிட்ட சொன்னம்மா. அவரு சின்னதா வீட்டுல உங்களுக்குள்ள தானே பண்ணிக்கிட்டீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கிராண்டா ஒண்ணு பண்ணிடலாமேன்னு சொல்றாரு. அது நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சுன்னு எல்லார்கிட்டயும் ஏற்கனவே சொல்லியாச்சு. திரும்ப 2வது தடவை நிச்சயதார்த்தம்னு சொன்னா உங்க சங்கடம் எனக்கு புரியுதுமா. அன்னைக்கு பூ தான் வச்சோம், இப்பதான் நிச்சயமே பண்ண போறோம்னு சொல்லி சமாளிச்சிடலாமா? வாங்க வாங்க. நீங்க போங்க, நான் வரேன். அதனால நல்ல நாள் டாட், பார்த்து நீ பேசிட்டுங்க, சொன்னீங்கன்னா வந்துடுறேன். நாங்க எப்பவுமே குருஜி வார்த்தையே தட்டினதே இல்லை. எல்லாம் சுமூகமா தான் முடியும். எந்த கவலையும் படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது என்ன புதுசா இருக்கு? எது? 2 தடவை யாராவது நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா? இல்ல, டாடி சொன்னது கேட்டீங்களே, குருஜி சொன்னா நாங்க எதுவுமே மாத்த மாட்டோம். உங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. அப்போ வரட்டுங்களா? ஏங்க, அவர் ஏதோ கண்மூடித்தனமா அந்த குருஜி சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் இதுவும் யோசிக்க மாட்டீங்களா? உங்க அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடந்துப்பீங்களா? என்னங்க? எனக்கு இன்னொரு தடவை நிச்சயம் பண்றது சுத்தமா பிடிக்கல. ஏங்க? அதனால எனக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்? இல்ல, இன்னொரு தடவை எனக்கு நிச்சயம்னு சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஸ் எல்லாரும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. பேபி சொல்லாம போவாதே, அப்படி என்ன முக்கியமான வேலை? ச்சே. ச்சே. இந்த உலகத்துல யாருமே நம்ப கூடாது, எல்லாம் அப்படிதான் இருக்கிறானுங்க. சத்யா, இப்படி 10ஆம் எல்லாரையும் பேசாத. ஏன் நாங்களாம் தான் இருக்கோம், நாங்களும் அப்படியா? யாருக்கு தெரியும்? என் முன்னாடி நந்துக்கிறத வச்சு எதையுமே நம்ப முடியலையே. முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி எல்லாம் நடந்துக்கிறானுங்க. சத்யா, கழுத்தறுத்து போடலாம் அப்படி கிடையாது. சும்மா அப்படிலாம் பேசாத. இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க?
இப்போ யாரு கால் பண்ண அவங்க பேபிக்கா? அதுக்கும் பதில் சொல்ல மாட்டியா? டேய் அவங்க பேபி கால் பண்றா. அவன் ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. டெல்லிக்கு போயிருக்கானா? யார்கிட்ட வாங்க போனா? ஓ அப்ப இதான் பிரச்சனையா? பிரபு சாருக்கு ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும், அதான் மீட்டிங் வந்திருப்பாரு. இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்க. சொல்லிட்டு போயிருக்கணும்ல, இல்ல போயிட்டாவது ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும்ல. டைம் வந்திருக்காது. ஹோ குள்ளு புதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லல டைம் இருக்குது, ஆனா என்னோட சொல்ல டைம் இல்லையா? அமுல் பேபி பத்தி தான் உனக்கு தெரியாத சத்யா? தச்சே வாய் மூடு. இனிமே அவன் பேரை யாரும் சொல்லாதீங்க, அதை கேட்டா செம்ம காண்டாயிருவேன். வேலையை பாருங்கடா.